சதய விழா நேரத்தில் பல்வேறு அரசியல் அமைப்புகள் சாதிய பின்புலத்தோடு எங்களுக்கு சொந்தக்காரர் ராஜராஜன் என்று வந்து மாலையிடுவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தமிழ் அறத்தை மீறுவதாகும். தமிழ்நாட்டு சமூக அமைப்பில் பல இனக்குழுக்கள் சேர்ந்து சிற்றரசையும், சிற்றரசுகள் சேர்ந்து அழிந்து பேரரசும் உருவான அரச பாரம்பரியத்தில் பல இனக்குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களோடு அரசன் சமூக உறவு வைத்துக் கொள்வது வரலாற்று நெடுகிலும் வருகிறது. அதே அடிப்படையில் தான் ராஜராஜனும் தன் காலத்தில் இருந்த பலவேறுபட்ட சமூக இனக்குழுவில் இருந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு அந்த இனக்குழுக்களின் அந்த பெண்ணெடுத்த மரபில் நின்று தன் பேரரசுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கவே செய்தார். அந்த அடிப்படையில் கீழை சாளுக்கிய பகையை தடைக்க தன் மகள் குந்தவையை கீழை சாளுக்கிய ஆகமல்லனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அவர் தெலுங்கர் என்றோ வேங்கி நாட்டுக்காரன் என்றோ பார்க்கவில்லை. வேங்கி நாட்டு ஆதரவு 5 நதிகளை கடந்து வடகிழக்கு பகுதியில் சோழ பேரரசை பாதுகாப்புக்காக அந்த கிழக்கு மேற்கு சாளுக்கியர்களுடைய பிரச்சனையை தீர்க்க கீழை சாளுக்கியனுக்கு தன் பெண்ணை கொடுத்தே அந்த அரசியலை இணக்கமாக்கி கொண்டதிலிருந்து அவருடைய பலதார மனம் என்பது பல இனக்குழுவில் ஆற்றல் வாய்ந்த படைமரர்களை கொண்ட ஒரு சமூகத்தில் எடுப்பது ஆட்சிக்கு பலம், சோழ பேரரசு நிலைக்கும் என்று அவர் பலதார மனத்தை செய்தாரே தவிர அவர் பல ஜாதியை எந்த ஜாதிக்குரியவர் என்று யாராலும் இனம் காட்ட முடியாது. அவர் பழைய அரச பாரம்பரியத்தின் தொடர்ச்சி. 1940 தான் இந்த சதய விழா தொடக்கத்தில் இருந்து தொல்லியல் நிபுணர் நடன காசிநாதன், இயக்குனர் நாகசாமி, அன்றைய முதல்வர் கலைஞர், மேலவை உறுப்பினர் தவத்திரு குன்றக்குடியார் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்கிய சதய விழாவில் எடுத்த கணக்கு இந்த கணக்கு தான். புதுசாக அவர் பிறந்த தேதி என்று அறுதியிட்டு கூறுவதற்கு வரலாற்று சான்றுகள் கிடைக்கவில்லை.